ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கூகுள் மீட் கிளாஸ் நடத்திட்டு இருப்போம். நிறைய மீட்டிங் வெபினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். பட் அந்த கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் வெர்ஷன் நம்ம கூகுள் ஷூட் வாங்காதனால நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு டூல் தான் ஓபிஎஸ் ஸ்டூடியோ. இப்போ இந்த வீடியோ ஓபிஎஸ் ஸ்டூடியோ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபுல் ஸ்க்ரீனை வந்து வித் ஆடியோ அண்ட் வீடியோவோட 1080 அதாவது ஃபுல் ஹெச்டியில் எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு ஒரு நார்மல் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாவே போதும். நம்ம வந்து பே பண்ணி ஷூட் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட குரோமுக்கு போய்க்கிங்க. இதில் ஓபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒன்று வரும். ஓபிஎஸ் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஓகே, இது வந்து நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறக்கு, ஸ்ட்ரீமிங் பண்ணுறக்கு, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி பல விஷயங்களுக்கு நீங்கள் ஓபிஎஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு அல்டிமேட் ஒரு பேக்கப்பாக இருக்கும். ஒரு ஸ்டூடியோ ரன் பண்ணுறக்கு, நம்ம வந்து வீடியோ லைவ் பண்ணுறக்கு, இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கான அடுத்த வீடியோவில் 1 by 1 இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எப்படி பண்ணுறது, அதில் ஸ்பெஷலாக கூகுள் மீட்டை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸாக, மேக்கா, லினக்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் விண்டோஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இது டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு 150 MB பக்கம் வரும். ஸோ 150 MB தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு குயிக் கைடு, ஓவர்வியூஸ், டுட்டோரியல்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். சேம் திங் இதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ப்ளே பண்ணிக்கலாம் அந்த சாஃப்ட்வேரை. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது ரொம்ப குயிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். இதுக்கு ஸ்பெஷலாக நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டு, அதிகப்படியான ரேம், டிஸ்பிளே கார்டு அந்த மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப மினிமமான சிஸ்டத்தில் கூட இந்த ஓபிஎஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதோட மினிமம் ரெக்குயர்மெண்ட் உங்களுக்காக நான் காட்டுறேன். 4 GB இருந்தால் போதும். நார்மல் எந்த OS இருந்தாலும் சரி 4 GB இருந்தால் போதும். DirectX 11 இந்த கம்பேட்டபிள் கிராஃபிக்ஸ் இருந்தால் போதும். எந்த கிராஃபிக்ஸ் இருந்தாலும் போதும். இப்போ இன்டர்னலாக உங்களோட கிராஃபிக்ஸ் இருக்குது அப்படின்னா அது இருந்தாலும் போதும். சேம் திங் நம்ம ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 500 MBலேருந்து 600 MB வரைக்கும் இருந்தாலே போதும். உங்களுக்கு இது ஈஸியாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பேசிக் இன்ஃபர்மேஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. விண்டோஸில் DirectX இருக்கணும். விண்டோஸ் 10 or 11 அது இருந்தால் போதும். இது ஈஸியாக ரன் ஆகிடும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு ஹார்ட்வேர் இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, இது ரன் ஆயிடுச்சு. லான்ச் கொடுத்துடலாம். ஓகே, இது அந்த ஓபிஎஸ் லான்ச் வந்துருச்சு. இப்போ இதில் என்னென்ன டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே கீழே நீங்கள் ஆக்ஸ் ரன் ஆகுது பார்ப்பீங்க. இது ஆக்ஸ் வந்து நம்மளோட மைக் எடுத்துக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆடியோ. இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு சவுண்டு வருது அப்படின்னா அது இங்கே காட்டும். இப்போ நான் இது பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, நான் ஸ்பீக்கர் இருக்கும்போது டெஸ்க்டாப் ஆடியோவும் என்ன ஆகுது அப்படின்னு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இப்போ எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். இது டிஸ்பிளே கேப்சர். இப்போ டிஸ்பிளே கேப்சர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அது வந்து இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். நீங்கள் கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அது வரும். இதை போயிட்டு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்க டிஸ்பிளே கேப்சர் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம என்ன ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்க்ரீன் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த டிஸ்பிளே எடுத்துக்கும். எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சு. இப்போ நான் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் மேலே என்ன பண்ணுறனோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபுல்லாகவே உங்கள் டிஸ்பிளே கேப்சர் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை எனக்கு அது வேண்டாம், ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அந்த குரோமில் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கூகுள் மீட்டோ ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கூகுள் மீட் தான் போகிறேன் அப்படின்னா கூகுள் மீட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதே ஓபிஎஸ்ல இங்கே ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்க முடியும்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் டிஸ்பிளே கேப்சர் தான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், விண்டோஸ் கேப்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த செலக்ட் விண்டோ அப்படின்னு கேட்குது. இதில் வந்து எனக்கு எந்த விண்டோ நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துக்குங்க. க்ரோம். நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன விண்டோ ஓப்பன் இருக்கோ அது எல்லாமே காட்டுது. நான் க்ரோம் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா
உங்களுக்கு கட் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன நம்ம இன்புட் கொடுத்தோமோ அது அவுட்புட் வந்துடும். ஈவன் தோ இப்போ நான் வெளியே போகிறேன், எங்கே போனாலுமே எனக்கு இந்த ஸ்க்ரீனில் இந்த கூகுள் மீட்டில் என்ன வச்சுருக்கணும் அதுதான் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் டிஸ்பிளே க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா நான் டிஸ்பிளே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இது பிளாக் ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் ஆயிடுச்சு. இப்போ எப்போ நான் எனேபிள் ஆகும் அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே இது எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நான் சின்னது பண்ணுறேன், இது பண்ணுறேன். என்ன பண்ணாலும் இப்போ உங்களுக்கு ஓபிஎஸ் ஸ்க்ரீன் வந்து இந்த இடத்துல வரவே வராது. உங்களுக்கு அவுட்புட் என்னவா தான் ரெக்கார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி நீங்கள் எந்த விண்டோவை செலக்ட் பண்ணிக்கலோ அந்த விண்டோ மட்டும்தான் ரன் ஆக ஆரம்பிக்கும், அது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், ஃபுல் ஸ்க்ரீனுமே ரெக்கார்ட் பண்ணணும், இப்போ நான் கேம் விளையாடுற கேம் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது யூ கேன் கோ வித் டிஸ்பிளே கேப்சர். இப்போ டிஸ்பிளே கேப்சர் கொடுத்துட்டு நான் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் அந்த கூகுள் மீட் கட் பண்ணிடுங்க ஒரு வாட்டி. இப்போ அந்த வெளியே இருக்கிற ப்ரௌசரில் இருக்கிற கூகுள் மீட்டும் இருக்குது, இங்கே நான் வெளியே மேலே வச்சுருக்கிற ஓபிஎஸும் காட்டுது. இது வந்து டிஸ்பிளே கேப்சர், ஹோல் டிஸ்பிளேவை கேப்சர் பண்ணும். விண்டோஸ் கேப்சர் அப்படிங்கிறது நான் எதை செலக்ட் பண்ணுறனோ, எந்த விண்டோவை செலக்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் தான் காட்டும். இப்போ நான் 2-3 விண்டோ வச்சிருக்கேன், 2-3 மானிட்டர் வச்சிருக்கேன் அப்படின்னா இதே 2-3 ப்ரௌசர் வச்சிருக்கேன், எந்த ப்ரௌசர் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அதை மட்டுமே என்ன பண்ண முடியும், கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் விண்டோஸ் கேப்சரில் டிஸ்பிளே கேப்சர் கொடுத்துறேன். எப்போவுமே இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்க கட் கொடுத்துருங்க, அப்போ தான் இது கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நான் டிஸ்பிளே கேப்சர் கொடுத்துட்டேன். இங்கே என்ன இருக்கோ அது அத்தனையுமே வந்துருச்சு. சேம் திங் ஆடியோ, இங்கே 2 ஆடியோவுமே எனக்கு ஒர்க் ஆரம்பிக்குது. அது டிஸ்பிளே ஆடியோவும் ரன் ஆகுது. இப்போ ஆப்போசிட்டில் யாராச்சும் கூகுள் மீட்டில் பேசுகிறாங்கன்னா அதுவும் ரெக்கார்ட் ஆகும், நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகும். ஸோ 2 ஆடியோ அவுட்டும் வந்துருச்சு, ஒரு வீடியோ கொடுத்துட்டோம். இது ரெண்டுமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆரம்பிச்சு. இந்த இடத்துல ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கூகுள் மீட்டில் பேசுகிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நியூ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்ஸ்டன்ட்டாக ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்ஸ்டன்ட் மீட்டிங் கிரியேட் பண்ணிட்டு இதில் ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜாயின் பண்ணுறவங்களோட எல்லா இன்புட் அவுட்புட் எல்லாமே இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். இப்போ கேமரா ஆன் பண்ணுறேன் அப்படின்னா கேமரா வருது, வாய்ஸ், இது எல்லா அவுட்புட்டுமே இது எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கேமரா அவுட்புட், கேமரா இன்புட் எல்லாமே இது எடுத்துக்கும். இப்போ நம்ம இதை போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஓபிஎஸ்ல இது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துடலாம். இப்போ 37 செகண்ட்ஸ் வந்துருச்சு. இதை நம்ம 2 hours அன்லிமிட்டடாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இங்கே செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த குவாலிட்டியிலும் அந்த குவாலிட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இதில் வந்து நம்மளோட கேன்வாஸ் சைஸ் எடுத்துருக்கு. ஸோ இதே ஓகே அப்படின்னா இதே எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஸ்டாப் கொடுத்துட்டேன். எகைன் இந்த செட்டிங்ஸ் காட்டுறேன். ஸோ எனக்கு வீடியோ வந்து எனக்கு எந்த அவுட்புட்டில் வேணும், இது ஆக்சுவலி கேன்வாஸ் என்னோட மானிட்டரோட சைஸ் இருக்குது, இது கொஞ்சம் குறைஞ்சி வருது. எனக்கு இந்த வேணாம் 1080 வேணும், ஸ்பெசிஃபிக்கான சைஸில் வேணும் அப்படின்னா அதை கூட இங்கே என்ன பண்ண முடியும், நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிக்க முடியும். இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சைஸ் கொடுத்துறேன். கொடுத்து இந்த பிட் ரேட்டு இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் எந்த ஸ்பீடில் வேணும், எந்த குவாலிட்டியில் வேணும், உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில், MP4 வேணுமா, இல்லை MOV ஃபார்மேட்டில் வேணுமா, FLV ஃபார்மேட்டில் வேணுமா, MKV ஃபார்மேட், எல்லா ஃபார்மேட்டும் இந்த இதில் சேஞ்ச் பண்ணி முடியும். ஆடியோ ட்ராக்ஸ் உங்களுக்கு எத்தனை ட்ராக்ஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை ட்ராக்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரீம் இது வந்து டேரெக்டாக இங்கே வந்து யூடியூபுக்கோ நீங்கள் எதுக்கு வேணால் என்ன முடியும், டேரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா RTMPS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த RTMPS வச்சு நீங்கள் இங்கே என்ன கிளாஸ் எடுக்கிறீங்களோ, கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாச்சும் வெபினார் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ண, லைவாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ரெக்கார்டிங் மட்டும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். உங்களுக்கு கர்சர் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா அதையே நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஹைட் கர்சர் மூவ்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கர்சர் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ரெக்கார்டிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு ஷோ ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் இங்கே வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 59 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 50 MB பக்கம் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம ஃபுல் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்மளே ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை வேறு சிஸ்டத்தில் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபைலில் போயிட்டு ரீமோஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுத்துடணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான்
நீங்கள் கொடுத்த ஃபைல் வந்து அடுத்த சிஸ்டத்தில் போகும்போது ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் அப்படி கொடுக்கல அப்படின்னா, இப்போ ரீமஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ ரீமஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சிஸ்டத்தில் போகும்போது இந்த MP4 வந்து ரன் ஆகாது. அவங்க எடிட் பண்ணுறக்கோ இல்லை ஏதாச்சும் வீடியோ சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணுறாங்க இல்லை ப்ரீமியம் ப்ரோவில் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இது ஒர்க் ஆகாது. ஸோ எப்போவுமே நீங்கள் அடுத்த ஃபைல் கொடுக்குறீங்க அப்படின்னா ரீமஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் இந்த ஃபைலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ OBS யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கூகுள் மீட் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.